வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட படம் தான் நடிகர் தனுஷ் அவர்கள் நடித்த இட்லி கடை திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய வெளியீட்டு தேதி பார்த்தீங்கன்னா தற்போது மாற்றப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வெளிநாட்டில் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது குறித்து இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆகாஷ் அவர்கள் பேட்டி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்புகள் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கூடிய விரைவில் இதை முடிச்சு வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு திட்டமிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதுக்குள்ள படப்பிடிப்புகளையும் முடிப்பதற்கு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த வருகின்ற காலம் அப்படிங்கிறது நடிகர் தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுடைய குபேரா திரைப்படம் வெளியாகுது. அக்டோபர் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த இட்லி கடை திரைப்படம் வெளியாகுது. அதே மாதிரி நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா தேரே இஷ்குமேன் அப்படிங்கிற ஒரு படமும் வெளியாகுது. ஸோ நடிகர் தனுஷுடைய ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் உற்சாகத்துடன் காத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி கடை திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நித்யா மேனன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துல இசையும் அமைத்திருக்கிறார்.